இன்றைக்கி நம்ம நஃபீனாஸ் கிச்சனில் சூப்பரான ஈஸியான மெத்தடில் ஒரு ஸ்பைசி இறால் கிரேவி எப்படி செய்கிறது, அதாவது இறால் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயமோ தக்காளியோ இல்லாமல் வெறும் மசாலா மட்டும் வச்சு எப்படி இறால் மசாலா செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இறாவை கழுவி எடுத்து வச்சுப்போம். அதில் கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ் வச்சுருவோம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு பேனில் மல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நான் சின்ன ஸ்பூனுங்கிறனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். மல்லி கொஞ்சம் வாசம் கொடுக்கும், கம்மி பண்ணிக்கிறது நல்லதுதான். மிளகு உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் மிளகு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அதோட காஷ்மீரி மிளகா இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். அது நான் அதை சேர்த்துருக்கேன். சாதாரண காஞ்ச மிளகாயை விட காஷ்மீரி மிளகா நல்லா கலர் கொடுக்கும். இப்போ 3 துண்டு இஞ்சி, ஒரு கையளவு பூண்டு, ஒரு கையளவு தேங்காய், அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இறாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நான் 2 பேருக்கு செய்கிறனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இறா. நீங்கள் எத்தனை பேருக்கு சேர்க்குறீங்களோ அதளவுக்கு இறா எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரியே உள்ள ஸ்டேஜில் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சின்ன கப்பில் 1 கப் சேர்த்தா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதிச்சு வரையில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த இறாலை சேர்த்துறோம். இறாவை சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த தேங்காய் பால் வாசம் அப்படி கொஞ்சம் ட்ரை ஆகி மசாலா ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம அது இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் போதும் மேக்ஸிமம். இது ஒரு நல்ல சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன், நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி வேணான்னா நான் சொன்ன அளவில் கொஞ்சம் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.